இன்றைக்கி நாங்கள் தோட்டத்தில் பறித்த சுரக்காய் வச்சு வத்த குழம்பு சேர்க்குறோம். சுரக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். முதல்ல நான் சுரக்காவை தோலை கட் பண்ணிக்கிறேன், தோலை சீவிடுறேன். நான் இவ்வளோ சுரக்காவையும் வத்த குழம்பு சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்த குழம்பு, நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் இதுக்கு வந்து புளி ஊற போட்டுக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்காய் வத்த குழம்பு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு விதமாக செய்து சாப்பிட்டு பாருங்களேன். சுரக்காவை எங்கள் செடியில் நிறையா காய்ச்சிருக்கு, கொடியில். அந்த மரம் வந்து கொய்யா மரத்து மேலேயே ஏறிச்சு சுரக்காய். சுரக்காய் அரிஞ்சிட்டு பண்ணிட்டேன்னா பழுப்பு ஓடாது இது. இப்போ நான் அது வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு வரேன். அப்போ தான் வத்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுரக்காய் வத்த குழம்பு. இதுக்கு கொஞ்சம் புளியை ஊற போட்டுக்கிடலாம். சாம்பார் வெங்காயம் கட் பண்ணிக்கிடலாம். சாம்பார் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிடணும். புளி ஊற போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் சுரக்காய் சாம்பாரே நான் வைக்கிறேன். சுரக்காய் சாம்பாரே செய்தால் நல்லா இருக்குமா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், சுரக்காய் வத்த குழம்பு, ரொம்ப சுவையான சுரக்காய் வத்த குழம்பு. நம்ம கழுவிட்டு கூட கட் பண்ணிட்டு கூட கழுவிடலாம். நான் வந்து இதை சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து புளி ரொம்ப தேவைப்படாது, நம்ம கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் அந்த முழு சுரக்காய் ஒன்று ஃபுல்லாகவே நான் வத்த குழம்பு சேர்க்குறேன். இப்போ புளி ஊற போட்டேன். வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுரக்காவையும் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்டி சூடாகிறதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை அரைச்சிப்போம், சாம்பார் வெங்காயத்தை. அப்போ தான் வத்த குழம்பு நல்லாயிருக்கும். சாம்பார் வெங்காயத்தையும் அடுத்தது பூண்டையும் தக்காளியையும் 2 காஷ்மீரி, ஒரு 4 காஷ்மீரி சில்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர. சட்டி சூடாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம், அப்புறம் வெந்தயம், வெந்தயம் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கல்லுப்பு, இப்போ நான் அரைச்சி வச்சது பார்த்திங்களா, காஷ்மீரி சில்லி, தக்காளி, வெங்காயம், பூண்டு. வெங்காயம்னா சாம்பார் வெங்காயம். அந்த கிரேவியையும் நம்ம இதில் போட்டுக்குவோம். மசாலாவையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ தான் சுரக்காய் வத்த குழம்பு நல்லாயிருக்கும். இது சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வத்தட்டும். இப்போ நான் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுக்க போகிறேன். சுரக்காய் வத்த குழம்பு.
சொரக்காய் வத்த குழம்பு. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே வேக போடுறேன். இதுக்கு தண்ணி ரொம்ப தேவையில்லை. இந்த மசாலாவே இது வெந்துடும். நல்லா இதிலே வேகட்டும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு பெரிய அடுப்பில் வைப்போம். நான் வீடெல்லாம் டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாக. இது பெரிய அடுப்பில் வச்சா சீக்கிரமாக வேகும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப புளி தேவையில்லை. கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுங்கன்னு பார்க்குறேன். மிளகாத்தூள் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ புளியை ஊற்றிக்கலாம். நம்ம காரம் எவ்வளோ சரியாக அதை போட்டுக்கலாம். இப்போ சுவையான வத்தக்குழம்பு, சொரக்காய் போட்டு வத்தக்குழம்பு ஸ்டார்ட் பார்க்கலாமா? இப்போ தண்ணி பதத்துக்கு நல்லா வத்தட்டும். புளி வேணும்னா புளிப்பு கம்மியாக இருந்தால் புளி ஊற்றிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டு பார்த்து செய்யும்போது நம்மளுடைய சமையல் வந்து ரொம்ப ருசிக்கும். சுவையான வத்தக்குழம்பு இது அப்படியே நல்லா வற்றி வரட்டும். உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு எனக்கு சைட் டிஷ். உருளைக்கிழங்கு வந்து நான் சின்ன சின்னதாக வந்து அரிஞ்சிட்டு போகிறேன். அரிஞ்சிட்டு அதை அப்படியே வறுத்து எடுத்துடுறேன். சிலர் சொல்லுவாங்க காரம் மேட்ச் ஆகாதுன்னு. அதெல்லாம் மேட்ச் ஆகும். வத்தக்குழம்பு, சொரக்காய் வத்தக்குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பிரியாணி காரம், அதுக்கு கத்திரிக்காய் தொட்டு காரமாக தான் தராங்க. அதனால் நம்ம காரம் விட நல்லா தான் இருக்கும் காம்பினேஷன். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிடிக்கலைன்னா டேஸ்ட்டாக இருக்கிறதும் நல்லா இருக்காது. ஓகே, ஓகே. இது ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணுறது செம்ம சிம்பிள். செம்ம சிம்பிள். இது உடனே வறுக்கணும். நேரம் விடக்கூடாது. தண்ணி விட்டுரும். நம்ம இப்போ பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுது. தண்ணி விடுறதுக்குள்ளே வறுத்துடணும். அது உடனே வறுத்துடணும். ஏன்னாட்டா ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது. இல்லைன்னா தண்ணி விட்டுரும். மசாலா அது பிடிக்காது. அதனால் இது உடனே வறுத்துடணும். இது மிக்ஸ் பண்ணி உடனே வறுத்துடணும். ஓகே, இப்போது இந்த வெல்லம் இதில் போட்டுப்போம். ரொம்ப சுவையான
வத்த குழம்பு தயாராகிடுச்சு. நம்மளுக்கு கெட்டியமாக வேணுனாலும் கெட்டியமாக பண்ணிக்கலாம், தண்ணியாக வேணும் தண்ணியாக பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கும் இந்த எண்ணெயிலே போட்டு நான் பொரிச்சு எடுத்துடுறேன். உருளைக்கிழங்கு சிப்ஸு, சொரக்காய் வத்த குழம்பு. சுவையான வத்த குழம்பு தயாராகிடுச்சு. அந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, சொரக்காய் போட்டு வத்த குழம்பு, சொரக்காய் வத்த குழம்பு. வத்த குழம்பு தரல, சொரக்காய் வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதெல்லாம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு சிப்ஸு. உங்களுக்கு இந்த சொரக்காய் வத்த குழம்பு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.